electrical machines 2 fourth unit B பார்ட்டில் சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் பார்த்துட்ருக்கோம். சிங்க்ரனஸ் மோட்டாரில் நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டர். இப்போது ஏற்கனவே சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். அண்ட் தென் இந்த சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை எந்தெந்த மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டர். அதாவது ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸைட்டேஷன் மாறுபடும் பொழுது அதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக சிங்க்ரனஸ் மோட்டாரில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸைட்டேஷன் மாறுபடும் பொழுது இந்த ஆர்மேச்சர் கரண்ட்லேயும் பவர் ஃபேக்டர்லையும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுதான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்டு பவர் ஃபேக்டர் அப்படின்ட்டு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெக்டர் டயக்ராம் போட்டிருக்காங்க. இல்லை ஏபிசிடி. ஏ வந்து 100% எக்ஸைட்டேஷன், பின்றது அண்டர் எக்ஸைட்டேஷன், சின்றது ஓவர் எக்ஸைட்டேஷன், டின்றது அட் யூனிட்டி பவர் ஃபேக்டரில். எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரோட அந்த ஃபீல்டு வைண்டிங்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது அந்த ஃபீல்டு வைண்டிங் தரக்கூடிய அந்த கரண்ட்டோட அளவு, அந்த ஃபீல்டு வைண்டிங்கு நம்ம தரக்கூடிய அந்த ஃபீல்டு கரண்ட்டோட அளவை வச்சு தான் அந்த எக்ஸைட்டேஷன்றதை டிசைட் பண்ணுறது. அந்த ஃபீல்டு கரண்ட்டோட அளவு 100% இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஃபீல்டு கரண்ட்டோட அளவு வந்து குறையும் பொழுது அப்போ என்ன கண்டிஷன்ஸு, இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் என்ன சேஞ்சஸ் ஏற்படும், இதே ஃபீல்டு கரண்ட்டு நார்மல் ரேட்டட் கரண்ட்டை விட அதிகரிக்கும் பொழுது என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். இதில் இப்போ இந்த படத்தில் 4 வெக்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏல வந்து இபி ஈக்குவல் டு வி, பியில் வந்து இபி இஸ் லெஸ் தேன் வி, அடுத்து இபி இஸ் கிரேட்டர் தேன் வி, அதே மாதிரி டியில் வந்து இபி இஸ் கிரேட்டர் தேன் வி. இபின்றது பேக் இஎம்எஃப், வின்றது சப்ளை வோல்டேஜ். இபின்றது பேக் இஎம்எஃப், வின்றது சப்ளை வோல்டேஜ். வின்றது வோல்டேஜ் இந்த வெக்டர் டயக்ராமில், வின்றது வோல்டேஜ், ஐன்றது கரண்ட்டு, இஆர்ன்றது ரிசல்டன்ட் இஎம்எஃப், இஆர் அப்படின்றது ரிசல்டன்ட் இஎம்எஃப். ஐன்றது கரண்ட்டு, இதெல்லாம் குறிக்குது. இப்போ உதாரணமாக ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரோட லோடு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மோட்டார் எடுக்கக்கூடிய அந்த இன்புட் பவர் இருக்கு இல்லையா, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சிங்க்ரனஸ் மோட்டாரோட லோடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது இருந்துச்சுன்னா அந்த மோட்டார் எடுக்கக்கூடிய இன்புட் பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கரண்ட்டும் பவர் ஃபேக்டரும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த 4.1a இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எக்ஸைட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் டயக்ராம் காட்டியிருக்காங்க. இதை நார்மல் எக்ஸைட்டேஷன் சொல்லலாம், இல்லை 100% எக்ஸைட்டேஷன் சொல்லலாம்.
இந்த கண்டிஷனில் பேக் இஎம்எஃப் இபி வந்து எப்படி இருக்கும்னா அப்ளைடு வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்ளைடு வோல்டேஜ் வி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் ஐ வந்து அந்த அப்ளைடு வோல்டேஜ் விக்கு சம் தீட்டா லேகிங் டிகிரியில் இருக்கும். அப்போது ஆர்மேச்சர் கரண்ட் வந்து அந்த அப்ளைடு வோல்டேஜ் விக்கு வந்து தீட்டா ஆங்கிள் லேகிங்லேயே தான் இருக்கும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ அந்த ரிசல்டன்ட் வோல்டேஜ் இஆர்லேருந்து தீட்டா ஆங்கிளில் இருக்கும். ஏற்கனவே அந்த ஆர்மேச்சர் கரண்ட் ஐ அப்ளைடு வோல்டேஜ் விக்கு 5 ஆங்கிள் லேகிங்கில் இருக்கும். அப்போ அந்த ஆர்மேச்சர் கரண்ட் ஐ வந்து ரிசல்டன்ட் வோல்டேஜ் இஆர்லேருந்து தீட்டா ஆங்கிளில் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்றது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸையும் சிங்கர்னஸ் ரியாக்டன்ஸையும் பொறுத்து தான் அமையும். அது என்ன சொல்லுவாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எஸ் பை ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தீட்டான்றது ஆர்மேச்சர் ரெசிஸ்டையும் சிங்கர்னஸ் ரியாக்டன்ஸையும் பொறுத்து தான் இருக்கும். இது வந்து தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எஸ் பை ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ படம் 4.15 பியில் பார்த்தீங்கன்னா அண்டர் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். அண்டர் எக்ஸைட்டேஷன்லாம் புரிய வெக்டர் டயக்ராம் காட்டியிருக்கிறாங்க. இந்த நிலையில் பேக் இஎம்எஃப் இபி வந்து அப்ளைடு வோல்டேஜை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனில் அந்த ரிசல்டன்ட் இஎம்எஃப்ன்றது நார்மல் எக்ஸைட்டேஷனில் இருந்ததுலேருந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகுது. அந்த படம் ஏல பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஐன்ற கரண்ட்டு எத்தனை அந்த 5ன்ற ஆங்கிள் இருக்குது. இப்போது இந்த பியில் பார்த்தீங்கன்னா அந்த 5யோட அளவு என்ன இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வலது பக்கமாக ஐயோட அளவு இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்கு. இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த கண்டிஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் அந்த இஆருக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து ஃபிக்ஸட் ஆங்கிள் தீட்டா அப்படின்றதுனால இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டும் கிளாக் வைஸ் காட்டியவாறு தான் மூவ் ஆகும். இந்த கண்டிஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டு லேகிங்லேயே அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் வோல்டேஜும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் இருக்கா இல்லையா, அந்த 5ன்றதும் அதிகரிக்கும். அதான் அந்த நம்ம படத்தில் காட்டின மாதிரி முதல் டயக்ராமில் கரண்ட்டோட அளவு பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது 5 ஆங்கிள். அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா அண்டர் எக்ஸைட்டேஷனில் அந்த 5யோட அளவு அதிகரிச்சிருக்கு. அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கண்டிஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டு லேகிங்கில் அதிகரிக்கும். அதே மாதிரி ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளும் 5 வந்து எப்படி இருக்கும், அதுவும் அதிகரிக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் பவர் ஃபேக்டர் குறையும். எப்போ கரண்ட்டு கூடுதோ அப்போ பவர் ஃபேக்டர் குறைஞ்சிரும். அதுதான் மெயின் கான்செப்ட். கரண்ட்டு கூட கூட பவர் ஃபேக்டர் குறையும். ஆனால் இந்த பவர் காம்பனண்ட்டுன்ற வந்து அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டு ஐ காஸ் தீட்டா கான்ஸ்டண்ட்டாகவும் எக்ஸைட்டேஷன் குறையும் போது ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாகவும் பவர் ஃபேக்டர் குறையவும் செய்யும் இந்த கண்டிஷனில். அப்போது நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது ஓவர் எக்ஸைட்டேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது அது வந்து ஓவர் எக்ஸைட்டேஷன் நம்ம சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ ஓவர் எக்ஸைட்டேஷன் நிலையில் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா அந்த பேக் இஎம்எஃப் இபின்றது அப்ளைடு வோல்டேஜை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போது அந்த ரிசல்டன்ட் வோல்டேஜ் இஆரும் அந்த ஆர்மேச்சர் கரண்ட் ஐயும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ இந்த மூணாவது படத்தில் சியில் பாருங்கள், ஐன்ற கரண்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். அப்போ என்ன ஆகிடுச்சிங்க, ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மோட்டார் லீடிங் கரண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷனில் மோட்டார் லீடிங் கரண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது எக்ஸைட்டேஷன் குறையும் போது மோட்டார் லேகிங் கரண்ட்டையும், எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது லீடிங் கரண்ட்டையும் எடுக்கிறதுன்றது இந்த விஷயத்துலேருந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போது இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நார்மல் எக்ஸைட்டேஷன், அப்போ 3 டைப் ஆஃப் எக்ஸைட்டேஷனில் முதல்ல 100% எக்ஸைட்டேஷன் பார்த்தோம். அடுத்து அண்டர் எக்ஸைட்டேஷன் அண்ட் ஓவர் எக்ஸைட்டேஷன் பார்த்தோம். அப்போ ஓவர் எக்ஸைட்டேஷன் அப்படின்றது என்னது, நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கிறது ஓவர் எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த ஓவர் எக்ஸைட்டேஷன் நிலையில் பேக் இஎம்எஃப் இபி
அப்ளைடு வோல்டேஜை விட அதிகமாக தான் இருக்கும். இதனால் இந்த ரிசல்டன்ட் வோல்டேஜ் ERம் அந்த ஆர்மேச்சர் கரண்ட் ஐயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயே மூவ் ஆகும். இந்த கண்டிஷனில் மோட்டார் லீடிங் கரண்ட்டை எடுக்கும். அப்போது எக்ஸைட்டேஷன் குறையும் போது மோட்டார் லேகிங் கரண்ட்டையும், எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது லீடிங் கரண்ட்டையும் எடுக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட எக்ஸைட்டேஷனில் ஆர்மேச்சர் கரண்ட் ஐயும் அப்ளைடு வோல்டேஜ் வியும் இன்ஃபேஸாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எக்ஸைட்டேஷனில் ஆர்மேச்சர் கரண்ட் ஐயும் அப்ளைடு வோல்டேஜ் வியும் இன்ஃபேஸாக இருக்கும். அப்போது பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கும். இந்த கண்டிஷனில் இதான் இந்த வெக்டர் டயக்ராம் வந்து டி இந்த வெக்டர் டயக்ராமில் காட்டியிருக்கோம். அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் கண்டிஷனில் மோட்டார் மினிமம் கரண்ட்டை தான் எப்போதுமே எடுக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் கண்டிஷனில் மோட்டார் மினிமம் கரண்ட்டை தான் எப்போயுமே எடுக்கும். ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்டு பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டர் அப்படின்றது என்னது? ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் ரன் ஆகும் பொழுது அதோட ஃபீல்டு வைண்டிங் இருக்கா இல்லையா, அந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம தரக்கூடிய அந்த எக்ஸைட்டேஷன் அளவு வச்சு தான் நாம் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன்றதை நம்ம சொல்கிறோம். அந்த எக்ஸைட்டேஷன் 100% எக்ஸைட்டேஷனில் இருக்கும்பொழுது எப்படி, அண்டர் எக்ஸைட்டேஷன் இருக்கும்போது எப்படி, ஓவர் எக்ஸைட்டேஷன் கண்டிஷன் இருக்கும்போது எப்படின்றத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போது இதே 100% எக்ஸைட்டேஷன் அப்படிங்கும்போது பேக் EMF அப்ளைடு வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட்டும் அப்ளைடு வோல்டேஜ் வீக் ஆங்கிளுக்கு லேகிங்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த அண்டர் எக்ஸைட்டேஷன் இந்த கண்டிஷனில் எப்படி இருக்கோம்னா, இந்த பேக் EMF EBன்றது அப்ளைடு வோல்டேஜை விட குறைவாக தான் இருக்கும். இந்த கண்டிஷனில் அந்த ரிசல்டன்ட் EMFன்றது நார்மல் எக்ஸைட்டேஷன்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இந்த கண்டிஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டு லேகிங்லேயே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பவர் ஃபேக்டர் குறையும். அடுத்த நார்மல் எக்ஸைட்டேஷன் கண்டிஷனில் நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் எக்ஸைட்டேஷனில் அந்த பேக் EMF EBன்றது அப்ளைடு வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனில் ரிசல்டன்ட் வோல்டேஜ் ER வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ மோட்டார் வந்து லீடிங் கரண்ட்டை எடுக்கும். அப்போ எக்ஸைட்டேஷன் குறையும் போது மோட்டார் லேகிங் கரண்ட்டையும், எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது லீடிங் கரண்ட்டையும் எடுக்கும்ன்றதை நம்ம இதிலேருந்து நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட எக்ஸைட்டேஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டும் அப்ளைடு வோல்டேஜ் வியும் இன்ஃபேஸாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எக்ஸைட்டேஷனில் ஆர்மேச்சர் கரண்ட் ஐயும் அப்ளைடு வோல்டேஜ் வியும் இன்ஃபேஸாக இருக்கும். அப்போ அதாவது பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு அர்த்தம். அந்த கண்டிஷனில் இந்த நிலையில் உள்ள இந்த வெக்டர் டயக்ராம் தான் படத்தை காட்டியிருக்கு. இதை வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் கண்டிஷனில் மோட்டார் மினிமம் கரண்ட்டை எடுக்கும். ஸோ இதான் எக்ஸாம் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்டு பவர் ஃபேக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, V curve and inverted V curve of synchronous motor.
ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரில் நம்ம எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் பார்த்தோம் இல்லையா, பார்க்கும்போது அந்த ஆர்மேச்சர் கரண்ட்லேயும் பவர் ஃபேக்டர்லையும் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்றதை நம்ம பார்த்தோம் எக்ஸைட்டேஷன் மாறுபடும் போது. அப்போ அந்த பவர் ஃபேக்டருக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் வரையும் போது அந்த கர்வில் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது வீக் கர்வ் அண்ட் இன்வெர்டட் வீக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு கரண்ட்டுக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் இடையிலே நம்ம ஒரு கிராஃப் வரையும் போது அது வந்து வி ஷேப்பில் வரும். இதே ஃபீல்டு கரண்ட்டுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் அதாவது ஃபீல்டு கரண்ட்டுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் இடையில் கிராஃப் வரும்போது அந்த கர்வ் வந்து இன்வெர்டட் வீக் கர்வாக வரும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்டு கரண்ட் ஐஎஃப் இருக்குது, ஐ அப்படின்ற ஆர்மேச்சர் கரண்ட் இருக்குது, பிஎஃப் அப்படின்ற பவர் ஃபேக்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் எக்ஸைட்டேஷனில் பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆர்மேச்சர் கரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆர்மேச்சர் கரண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் இதுதான் வீக் கர்வு அண்டு இன்வெர்டட் வீக் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இந்த வீக் கர்வ் அண்ட் இன்வெர்டட் வீக் கர்வ்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரோட இன்புட் பவர் மற்றும் அதோட அப்ளைடு வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபிக்ஸைடு எக்ஸைட்டேஷனை வேரி செய்யும்போது ஆர்மேச்சர் கரண்ட்டும் பவர் ஃபேக்டரும் என்ன ஆகும்னா வேரி ஆகும். சிங்க்ரனஸ் மோட்டாரோட இன்புட் பவர் மற்றும் அப்ளைடு வோல்டேஜ் ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபிக்ஸட் எக்ஸைட்டேஷனை வேரி செய்யும்போது ஆர்மேச்சர் கரண்ட்டும் பவர் ஃபேக்டரும் வேரி ஆகும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டேஷனுக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸைட்டேஷனுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள தொடர்பு தான் காட்டுங்க. எக்ஸைட்டேஷன்றது ஃபீல்டு கரண்ட்டு தான். ஏற்கனவே நம்ம எக்ஸைட்டேஷன் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் படித்தோமா இல்லையா, ஃபீல்டு கரண்ட் வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஃபீல்டு கரண்ட் வேரி ஆகும்போது என்னென்ன ஆர்மேச்சர் கரண்ட்லேயும் பவர் ஃபேக்டர் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்றதை பார்த்தோம். அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ எக்ஸைட்டேஷனுக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் எக்ஸைட்டேஷனுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள தொடர்பு தான் அந்த படத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நார்மல் எக்ஸைட்டேஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நார்மல் எக்ஸைட்டேஷனில் ஆர்மேச்சர் கரண்ட்டு மிகவும் குறைவாக தான் இருக்கும். இந்த கண்டிஷனில் பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்கும். இந்த கண்டிஷனில் பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்கும். இப்போ நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி பவர் ஃபேக்டர் லீடிங்கில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் அதிகரிக்கும் போது ஆர்மேச்சர் கரண்ட்டு அதிகமாகிக் கொண்டும் பவர் ஃபேக்டர் லீடிங்கில் குறைந்து கொண்டும் இருக்கும். அதே மாதிரி நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் குறையும் போது ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாகவும் பவர் ஃபேக்டர் லேகிங்லேயும் குறைஞ்சிட்ருக்கும் படத்தில் இருக்கிற மாதிரி. அப்போது ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் உள்ள அந்த தொடர்பை காட்டக்கூடிய கிராஃப் வந்து வி கர்வ் என்றும், ஃபீல்டு கரண்ட்டுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டக்கூடிய கிராஃபு இன்வெர்டட் வி கர்வ் என்றும் அழைக்கப்படும். இதுதான் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். அப்போது நார்மல் எக்ஸைட்டேஷனை விட எக்ஸைட்டேஷன் குறையும் போது ஆர்மேச்சர் கரண்ட்டு அதிகமாகிட்டோம், பவர் ஃபேக்டர் லேகிங்கில் குறைஞ்சிட்டும் இருக்கும். அப்போது ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் உள்ள தொடர்பை காட்டக்கூடிய கிராஃபு வி ஆகவும், ஃபீல்டு கரண்ட்டுக்கும் பவர் ஃபேக்டருக்கும் உள்ள தொடர்பை காட்டக்கூடிய கிராஃபு இன்வெர்டட் வி கர்வாகவும் இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு வி கர்வ் காட்டியிருக்கிறாங்க. ஒரு 4 டைப் ஆஃப் லோட் கண்டிஷனில் கிராஃப் எப்படி அமையுதுன்னு காட்டியிருக்காங்க. நோ லோடு கண்டிஷனில் எப்படி இருக்கும், அதே ஒரு ஹாஃப் லோடு கொடுக்கும்போது எப்படி, 3/4 லோடு இருக்கும்போது, ஃபுல் லோடு இருக்கும்போது
லோடுன்றது அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம லோட் பண்ணுறது தான் குறிக்குது. சிங்க்ரனஸ் மோட்டாரோட அந்த பிரேக் ட்ரம்மை அந்த பெல்ட் மூலமாக நம்ம டைட் பண்ணுறோமா இல்லையா, அதுதான் லோட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போது முதல்ல பெல்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு மோட்டர் ஃப்ரீயாக ரன் பண்ணும் பொழுது ஃபுல் லோடு நோ லோடு கண்டிஷன் அர்த்தம். அப்போ இந்த ஸ்டேரிங்கை மூவ் பண்ணி அந்த பெல்ட்டை வச்சு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது ஆஃப் லோடுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக அந்த சிங்க்ரனஸ் மோட்டார் 10 ஆம்ப்ஸ் எடுக்குதுன்னா ஆஃப் லோடுனா 5 ஆம்பியர் வரைக்கும் வைக்க வேண்டியது. அப்போ 5 ஆம்பியரில் இருக்கும் பொழுது ஃபீல்டு கரண்ட் எப்படி இருக்கும், ஆர்மேச்சர் கரண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்குறது. 3/4னா 7.5 ஆம்பியர் இருக்கும் பொழுது திருப்பி என்ன பண்ணுறோம், பிரேக் ட்ரம் அட்ஜஸ்ட் பண்ண கரண்ட்டு ஓடும். அப்போது ஒரு 7.5 ஆம்ப்ஸ் நம்ம வைக்கும் பொழுது அப்போது ஃபீல்டு கரண்ட்டுக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்குன்றதை வரைகிறது. அதே ஃபுல் லோடுன்னு சொல்லும்போது அந்த சிங்க்ரனஸ் மோட்டரோட ஃபுல் ரேட்டட் ஆர்பிஎம் இருக்கா இல்லையா, 10 ஆம்பியர். அந்த 10 ஆம்ப்ஸ் நம்ம அம்மீட்டரில் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோடு அட்ஜஸ்ட் பண்ணி 10 ஆம்பியர் வச்சுக்கிட்டு அந்த கண்டிஷனில் அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம வரைகிறது தான் இந்த அடுத்த ஃபுல்லோடுக்குரிய கர்வ். அதுதான் இங்கே காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த கர்வ் காட்டும் பொழுது நார்மலாக 0ல் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாக இருக்கும். சரியா, ஸ்டார்டிங்கில் அந்த வி மாதிரி மேலே ஒரு பாயிண்ட் கிளம்புது பார்த்தீங்களா, வி போடும்போது வேணும் மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு இழுத்து திருப்பி கீழேருந்து மேலே நோக்கி ஒரு கோடு எழுப்போமா இல்லையா, அது மாதிரி தான். அப்போ ஃபீல்டு கரண்ட் 0 இருக்கும்போது ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஃபீல்டு கரண்ட் கூட ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த நடுவில் ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லை, ஒரு கோடு மாதிரி யூபிஎஃப் ஃபீல்டு கரண்ட் போட்டிருக்காங்கல்ல, அப்போ அந்த இடத்த வந்து நம்ம குறிப்பிட்ட ஃபீல்டு கரண்ட்டில் ஆர்மேச்சர் கரண்ட்டு என்னவாக இருக்கும்னா கிட்டத்தட்ட 0 கண்டிஷனில் இருக்கும். திருப்பி என்ன ஆகும்னா ஃபீல்டு கரண்ட்டை கூட்டும் பொழுது அந்த ஆர்மேச்சர் கரண்ட் திருப்பி என்ன ஆகும், ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வீக்கர்ன்றது. சிங்க்ரனஸ் மோட்டரோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஃபீல்டு கரண்ட் 0வாக இருக்கும், ஆனால் ஸ்டார்டிங் ஆர்மேச்சர் கரண்ட்டு 5 ஆம்பியர் இருக்கும். இப்போ ஃபீல்டு கரண்ட் கொஞ்சமாக கூட்ட அந்த 5 ஆம்பியர்லேருந்து 4 ஆம்பு 4 3 2 1 0ன்னு வந்துட்டு திருப்பி என்ன ஆகும்னா ஃபீல்டு கரண்ட் கூட்டும் பொழுது 0லேருந்து அப்படியே என்ன ஆகும் 1 2 3 4 5ன்னு திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ 5 4 3 2 1 0 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் ஒரு கோடை சேர்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், வி ஷேப்பில் வருமா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வி கர்வ்ன்றது. ஒரு சிங்க்ரனஸ் மோட்டரோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸே இதுதான். ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு இந்த வி கர்வ் அண்டு இன்வெர்ட்டட் வி கர்வ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது effect of change in excitation in a synchronous motor. அப்போ effect of change in excitation in armature current and power factor அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று V curve and inverted V curve of a synchronous motor அப்படின்றத பார்த்தோம். V curve and inverted V curve of a synchronous motor. ஸோ 2 டாப்பிக்கு ரொம்ப முக்கியமான, ரெண்டுமே ஒரு 10 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான டாபிக்.